வணக்கம் மக்களே. நான் அம்ரிதா சத்யவர்ஷா, இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். என்னுடைய 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் வரைந்த ஒரு இயற்கை சார்ந்த அந்த ஓவியத்துக்கு பரிசு பெற்று மாவட்ட ரீதியான அங்கீகரிப்பு முதல் பரிசு பெற்றேன். ஆனால் அதற்கு தகுதியான நபர் நான் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மன உளைச்சலும் ஏற்படுத்தியது. என்னை சார்ந்து என்னோடு போட்டியிட்ட அந்த நபர்கள் என்னை விட்டு விலகி சென்ற ஒரு மிகப்பெரிய அந்த சம்பவம். அதை யாரிடமாவது சொல்லி அதற்குரிய விளக்கம் கேட்க முடியாத ஒரு காலகட்டம். அதை அப்படியே நகர்ந்து ஏற்றுக்கொண்டு கடந்து சென்ற காலமும் உண்டு. ஆனால் அதை இன்றைக்கு முழுமையாக அதை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது அன்றைக்கு நடுநிலையாக அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் எதற்காக இந்த நான் வரைந்த ஒரு சாதாரணமான ஒரு ஓடை, அது சார்ந்திருக்கின்ற ஒரு மரம், அதன் அருகில் ஒரு பாம்பு புற்று, அதன் அருகாமையில் ஒரு முழுமையான இயற்கை சார்ந்த வளங்கள், பறவைகள், ஒரு மிகுதியான அந்த இயற்கையை சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான ஓவியம். ஆனால் அதற்கு மாவட்ட ரீதியாக முதல் பரிசு பெற்றேன் என்பது இன்றைக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். ஆனால் அன்றைக்கு என்னுடைய சிறு வயது என்னோடு சேர்ந்து ஓவியம் வரைந்த அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலும் எனக்கு ஏற்படுத்தியது. ஆனால் இன்றைக்கு அந்த ஓடை, மரம், இயற்கை வளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு ஒரு மிகுதியான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. அனைத்தையுமே கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒரு நடுநிலையாக அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அது எனக்கு கொடுத்த பரிசல்ல. இயற்கை வளங்களுடைய முக்கியத்துவத்தை ஒரு சான்றாக எடுத்து வரக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த பரிசுக்கு தகுதியானவர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிகப்படியான அந்த கனிமங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா மிகுதியான இந்த கனிமங்களை மட்டுமே அதிகப்படியாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக, ஒவ்வொரு மாநில ரீதியாக விலை பேசப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயந்திரமாக ஒவ்வொரு கட்சிகளுமே இன்றைக்கு இவர்களுடைய ஆளுமை மட்டுமே, பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு மாநில ரீதியாக இந்த 12 வருடங்கள் முழுமையாக ஒவ்வொரு மாநிலத்திலுமே அடிமைத்தனமான ஒரு வாழ்வாதாரத்தை பாரதிய ஜனதா ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இவிஎம் மெஷின் முறைகேடு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்காலிகமாக ஒரு மிகப்பெரிய அளவில் எலக்ட்ரானிக் சிப் என்ற ஒரு மிக சாதுரியமான ஒரு அனைத்து வகையான இயந்திரங்களையும் கட்டுப்பாட்டில் எடுக்கின்ற ஒரு சிப் மத்திய அரசால் வாங்கப்பட்டிருக்கிறது அங்கீகாரமாக. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே அந்த இவிஎம் மிஷின் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி யாரும் பேசாமல் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை நடந்து கொண்டிருக்கிறது. முழுமையாக விவசாய மக்களை புறக்கணிக்கின்ற இந்த பாரதிய ஜனதா விவசாய மக்கள் வைத்திருக்கின்ற அந்த ஒரு நாட்டு விதைகளை கூட ஒரு ஹைபிரிட் விதைகளாக மாற்றி மிக சாதுரியமாக தன்னுடைய அந்த ஃபாசிசம் அரசியலை முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் மகாத்மா காந்தி என்றால் அந்த கதர், அவர் உடுத்திய அந்த கதரை மட்டுமே ஒரு மிகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம், பருத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நம்மளுடைய மகாத்மா காந்தி இன்றைக்கும் ஒரு நேர் எதிரான ஒரு நரேந்திர மோடி என்றால் நெகிழித்தன்மையுள்ள ஆடைகளை அணிந்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டான நபராக மக்களுக்கு ஒரு அதிகபட்சமான வரி வாங்குகின்ற ஒரு ஃபாசிசம் அரசியல் அமைப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இனியாவது இந்த இவிஎம் மெஷின் முறைகேடு இல்லாமல் ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும். வரியில்லாத தேசமாக நம்முடைய இந்திய தேசம் மாற வேண்டும். அனைத்தையுமே கவனத்தில் எடுக்க வேண்டும் மக்களே. இன்றைக்கு நரேந்திர மோடியோடைய ஆளுமை என்பது ஒவ்வொரு மாநில ரீதியாக கைப்பற்றி முழுமையாக தமிழ்நாட்டையே இன்றைக்கு கைப்பற்றி மறைமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை அனைத்துமே கவனத்தில் எடுக்க வேண்டும். நன்றி மக்களே.